ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் செய்ய சொல்லியே மீன் வறுவல் அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வாசனையும் அதே மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 8 பல் பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன், கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைக்காய் மசாலா வறுவலுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் கட் பண்ண வாழைக்காவை ஆட் பண்ணிடுறேன். அரைச்ச விழுது ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன். வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். அரைச்ச விழுதுலேயே நம்ம கல் உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இது நல்லா கலந்துக்கலாம். எல்லா வாழைக்காயிலையும் இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை ஆட் பண்ணிடலாம். வாழைக்காய் வறுவலுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். வாழைக்காயெல்லாம் ஒன் சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுடுறேன். கலர்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.